இப்போ நீங்க மூன்றாவதா சொன்னீங்களே அந்த இந்த உறவுகளை பேணுதல், அதனாலதான் இப்ப நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப உள்ள பிள்ளைகள், இந்த காலத்து பிள்ளைகளும் சரி, அதுக்கப்புறம் பெரியவர்களும் சரி, இப்ப இவங்க இவங்க இந்த இதுல இருக்கிறவங்களுக்கு இந்த உறவுகளை பேணுவதில் தான் நிறைய பேருக்கு மன கஷ்டம், மன ஆறுதல், மன நிம்மதின்றது இல்லாம போகுது. முக்கியமா இந்த படிக்கின்ற மாணவர்கள், அதாவது இந்த காதல் வாழ்க்கை, அப்புறம் கணவன் மனைவி கூட இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்காத இடம் இல்லை. அந்த உறவு பிரிந்து போகும், பாக்குற நம்மளுக்கு என்னடா இது நல்லா இருந்தாங்களே பிரியறாங்களே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அப்ப அந்த வகையில டாக்டர் உங்களுடைய கருத்து, அந்த மன ஆறுதல் இந்த தவறான கருத்துகளுக்கு எப்படி சித்தரிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப இந்த உறவுகள் உடையுது, இந்த மன ஆறுதல் ஒன்று கிடைக்க மாட்டேங்குது, ஆவுன்னா எல்லாரும் விட்டுட்டு போறாங்களே இப்படி பண்றாங்களே அப்படின்ற ஒரு விஷயமே அவங்க வாழ்க்கையோட பாதி உண்மையா மகிழ்ச்சியா இருக்க தருணங்களை இழந்துடுறாங்க. அப்ப அந்த வகையில டாக்டர் அவங்க எப்படி தன்னை தற்காத்துக் கொள்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதான் அந்த உறவுகள் இப்ப அந்த காலத்தை விட இந்த காலத்துல உறவுகள் ரொம்ப மேலோட்டமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா மனிதன் தனித்தனி தீவுகளாக வாழ ஆரம்பித்து விட்டார்கள். ரொம்ப அவங்களுக்கு வேண்டியதான் இந்த சோசியல் மீடியா இதுலயே கவனங்கள் அதிகமா போறதுனால உறவுகளின் முக்கியத்துவத்தை இன்றைய தலைமுறை குறைத்து எடை போடுகிறார்கள். இதனாலதான் பாத்தீங்கன்னா கூட இந்த விவாகரத்துக்கள் இதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் மிக அதிகமாக இருக்கிறது. ஏன்னா திருமணத்தை ரொம்ப விளையாட்டா எடுத்துக்கிறாங்க. ஒரு சின்ன மன கசப்பு ஏற்பட்டா கூட உடனே விவாகரத்தை பத்தி பேசுறாங்க. அப்ப இதுல அப்ப இந்த உறவுகளின் முக்கியத்துவத்தை நம்ம உணரணும். இந்த உறவு, ஏன்னா மனிதன் தனி பெற்றோர்கள் பிள்ளை பருவத்திலேயே நம்ம பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்கணும். ஓகே, தாத்தா பாட்டி மாமா அத்தை, ஓகே, இந்த மாதிரி உறவுகளை பத்தி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஆனா நிறைய குடும்பங்கள் கூட்டு குடும்பங்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதனால இந்த மற்ற உறவுகளின் பெருமையை நம்ம பிள்ளைகள் உணர மாட்டேங்கிறாங்க. ஆக இதை மேம்படுத்தணும்னா முதலில் பெற்றோர்கள் குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உறவுகளின் முக்கியத்துவம் சொல்லிக் கொடுக்கணும். உறவுகளினால் என்னென்ன நலன் உண்டு, என்னென்ன நன்மைகள் உண்டு என்பதை பிள்ளைகள் உணர வேண்டும். ஆகவே தங்களுடைய வாழ்க்கையில் திருமணத்தின் முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுக்கும். திருமணம் என்பது 2 பேர் சேர்ந்து பிள்ளைகளை மட்டும் பெற்றுக் கொள்வதில்லை. அது ஒரு பெரிய ஒரு புனிதமான ஒரு உறவு. அதை முக்கியத்துவத்தை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து குடும்பத்தை உருவாக்குவதற்கு இந்த திருமணம் ஒரு ஆரம்பம். ஆகவே இந்த திருமணம் எவ்வாறு தொடர்ந்து இருக்க வேண்டும், இதனால் அந்த வம்சம் எவ்வாறு தழைக்கிறது, அடுத்த சந்ததி எவ்வாறு உருவாகின்றன என்பது எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆகவே முக்கியமாக இந்த உறவுகளின் முக்கியத்துவத்தை பேணுவதற்கு இந்த சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் இந்த உறவுகளின் முக்கியத்துவத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதை பேணுவதற்கு அவர்களுக்கு வழி செய்து கொடுக்க வேண்டும். அருமையான ஒரு விளக்கம். ஏன்னா உண்மைதானே, ஏன்னா நீங்க சொன்னது இப்ப அடுத்த சந்ததியினருக்கு நம்ம எடுத்து செல்வது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த அழகான மன நலத்தை பேணி காப்பது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பிள்ளைகள், பெற்றோர்கள், நம்ம சுற்றி இருக்கிற உறவினர்கள், நல்ல நண்பர்கள், சமூகத்தில் வாழும் நல்லவர்கள், நல்ல எண்ணங்கள் உடையவர்களை நம்ம சம்பாதிக்க வேண்டும். அந்த வகையில் இது ரொம்ப அருமையான ஒரு விளக்கம். என்னுடைய இந்த கேள்விக்கு பார்வையாளர்கள் சார்பாக நீங்க அருமையான விளக்கத்தை கொடுத்தீங்க. எனக்கும் அது கேட்கறதுக்கே மன நிறைவா இருந்துச்சு.